அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாடி இம்பேலன்ஸ், அதாவது உடல் சமநிலையற்ற நிலை நமக்கு இருக்கா அப்படின்னு நம்மளே என்ன பண்ணிக்கலாம், சோதிச்சு பார்த்துக்கலாம். இந்த ஒரு ஆசனத்தின் மூலமாக பொதுவாக பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல இருந்தே என்ன பண்ணுவோம்னா, ஒரு பக்கம் மட்டுமே பயன்படுத்துவோம். வலது பக்கத்தை என்ன பண்ணுவோம், அதிகமா பயன்படுத்துவோம். இடது கை பழக்கம் அந்த மாதிரி இருக்கிறவங்க இடது கையை அதிகமா பயன்படுத்துறோம். ஒரு வெயிட் தூக்குறதா இருக்கட்டும், எதையாவது பிடிக்கிறதா இருக்கட்டும். இப்படி வாழ்க்கையில நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய பயன்பாடுல இந்த வலது பக்கம் என்ன பண்ணுவோம், நம்ம அதிகமா பயன்படுத்துவோம். இது மாதிரி பயன்படுத்தும் போது இந்த பழக்கத்துல என்ன ஆகுனா, உடம்பு இம்பேலன்ஸா இருக்கும். சிலவங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். ஒரு பக்கம் ஷோல்டர் இப்படி இறங்குன மாதிரி இருக்கும்னு சொல்லுவோம். முதுகுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த புஜம் ஒரு பக்கம் ஏறி இறங்குன மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். இந்த சிலவங்களுக்கு வெளியில இது தெரியாது. ஆனா இந்த பாடி இம்பேலன்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அந்த முதுகெலும்போட கர்வே என்ன செய்யும்னா, கொஞ்சம் மாறுறது கூட கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னாலும் இந்த பாடி இம்பேலன்ஸ்னால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உடல் சோர்வு ஏற்படும். ஒரு இறுக்கத்தன்மை உடம்புல இருந்துட்டே இருக்கும். கழுத்து வலிக்கும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணும். இது வயது ஆக ஆக என்ன செய்யும் அப்படின்னா, நமக்கு உடம்பு இறுக்கத்தன்மை கொடுக்கும். இதனாலயும் நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருக்கதான் செய்யுது. அது நமக்கே என்ன செய்யுதுல தெரியுறது இல்ல. இது நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு நாமளே என்ன பண்ணிக்கலாம், சோதிச்சு பார்க்கலாம். பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா, இந்த பாடி இம்பேலன்ஸ் அப்பர் பாடியில தான் நமக்கு இருக்கு. இடுப்புக்கு மேலதான் நமக்கு இருக்கு. இதை இப்போ பார்க்கக்கூடிய இந்த கோமுகாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம். ஏற்கனவே இந்த ஆசனத்தை நம்ம தனியா வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் இப்போ இந்த பதிவுல பார்ப்போம். இந்த ஆசனத்தை நீங்க செஞ்சு பார்க்கறது மூலமா உங்களுக்கு இந்த பாடி இம்பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இந்த இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய உடம்பு கொஞ்சம் ஒரு ஆரோக்கியமற்ற உடலா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். முதல்ல நீங்க இதை பண்ணும்போது இந்த மாதிரி சப்பனக்கால் போட்டுக்கோங்க, பத்மாசனம் போட்டுக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி நீங்க சாதாரணமா உட்கார்ந்துட்டே முதல்ல இதை முயற்சி பண்ணி பாருங்க. இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஒரு கைய இந்த மாதிரி மேல தூக்கணும். இன்னொரு கைய நீங்க பின்னாடி இந்த மாதிரி மடக்கி வைக்கணும். நான் பின்பக்கம் காமிக்கிறேன். இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு உங்களால அந்த கைய கோர்த்து பிடிக்க முடியுமான்னு பார்க்கணும். பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த எல்போவை இப்படி நேரா வைக்க முடியுமா, முதுகையும் நேரா வச்சிருக்க முடியுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்ப இது பின்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு கைய இந்த மாதிரி பின்னாடி மடக்குறோம். இன்னொரு கைய நல்லா மேல நேரா தூக்கி அப்புறமா மெதுவா மடக்குறோம். உங்களுடைய விரல்களை, சிலவங்களுக்கு இந்த மாதிரி விரலை தொட முடியும், சிலவங்களுக்கு இவ்வளவு இடைவெளி இருக்கும், சிலவங்களால நல்லா கோர்த்து இப்படி பிடிக்க முடியும். இப்படி கோர்த்து பிடிக்கணும். பிடிச்சிட்டு இந்த எல்போவை இப்படி நேரா வைக்கணும், முதுகையும் இப்படி நேரா வைக்கணும். இதை நம்மளால செய்ய முடியுதா அப்படின்னு பார்க்கணும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு எளிமையாவே வரும். அப்போ ஒரு பக்கம் அந்த பேலன்ஸ் கரெக்டா இருக்கு. இப்போ அதே மாதிரி என்ன பண்ணணும், அடுத்த பக்கம் இன்னொரு கைய இந்த மாதிரி வைக்க முடியுமா, திரும்ப கையை மேல தூக்கணும். அதே மாதிரி கையை மடக்கி இந்த விரல்களை இப்படி கோர்த்து பிடிக்கணும். கோர்த்து பிடிச்சிட்டு இந்த எல்போவை மேல நேரா கொண்டு வரணும், முதுக நேரா வச்சிருக்கணும். இப்படி பண்ண முடியுதா? ரெண்டு பக்கமும் என்னால இப்படி செய்ய முடியும் அப்படின்னா உங்களுக்கு உடம்பு நல்லாவே என்ன இருக்கு, பேலன்ஸா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கையை ஓபன் பண்ணும். ஓகே, நல்லா மூச்சு இழுத்து விடணும். இந்த பயிற்சியை நீங்க கோமுகாசனமா செஞ்சு பார்க்கணும். அதாவது என்ன பண்ணணும், ஒரு காலை இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கணும், இன்னொரு காலை இந்த மாதிரி கால் மேல நம்ம கால் போட்டு உட்காருவோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு உங்களுடைய ரெண்டு பாதத்தையும் நீங்க கையால பிடிச்சு இப்படி உள்ள இழுக்க முடியுமான்னு பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு இப்படி இழுத்து பார்க்கணும். இதுல நீங்க எந்த காலை கீழே வச்சிருக்கீங்களோ அந்த கைய மேல தூக்கணும். இப்ப நான் இடது காலை கீழே வச்சிருக்கேன் இல்லையா, இடது கைய மெதுவா மேல தூக்குறேன். இப்ப எப்படி நீங்க பின்னாடி பாத்தீங்களோ அதே மாதிரி இந்த பொசிஷன்ல இத செஞ்சு பார்க்கணும். எல்போ நேரா வைக்கணும், நேரா பார்க்கணும்.
ஸோ முடிஞ்சா இதை நான் பிடிச்சிட்டேன் எனக்கு நல்லாவே இருக்கு அப்படின்னா நீங்க அதே மாதிரி இதை முன்னாடியும் இப்படி குனிஞ்சு பார்க்கணும். ஸோ ஆரம்பத்துல ஒரு 5 வினாடி 10 வினாடி இதை முயற்சி பண்ணுங்க. ரொம்ப இது பண்ண வேண்டாம். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியும் பண்ண வேண்டாம். அதே மாதிரி அடுத்த பக்கம். ஸோ இது வந்து நமக்கு பயிற்சி அப்படின்னு இல்லாம இது ஒரு டெஸ்ட் தான். இந்த பாடி இம்பேலன்ஸை நம்ம சரி பண்றதுக்கான பயிற்சிகள் கொஞ்சம் நிறையாவே நம்ம அடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ஆசனங்களை செஞ்சு நீங்க பாருங்க. இப்ப நான் வலது காலை கீழே வச்சிருக்கேன். ஸோ வலது கையை மேலே தூக்குறேன். இந்த கையை பின்னாடி கொண்டு போய் அதே மாதிரி பிடிச்சி எல்போ நேராக வச்சு நேராக உட்காரணும். அதுக்கப்புறம் அப்படியே எழுந்திரிச்சிக்கணும். முன்னாடி குனிஞ்சு பார்க்கணும். ஓகே. ஸோ கீழே பொறுத்த வரைக்கும் நீங்க இதை போடும்போதே பார்த்தீங்கன்னா இந்த 2 கால் முட்டியும் ஒரே லைன்ல வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். சிலவங்களுக்கு இதுக்கு கீழே வராது. ஸோ அப்போ அது ஒரு இம்பேலன்ஸ் தான். நீங்க இந்த மாதிரி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய உடல் வந்து லோயர் பாடியிலையும் சரி, இந்த மேல உங்களால 2 பக்கமும் செய்ய முடியுதுன்னா அப்பர் பாடியிலையும் சரி, உடம்பு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு சரியாவே இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த உடம்பு இம்பேலன்ஸ் நல்லா இருந்தா நமக்கு அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இந்த பயிற்சி நீங்க செய்யும்போது ஆரம்பத்துல செய்யும்போது கொஞ்சம் வலிலாம் எடுக்கலாம். அதனால நீங்க சின்ன சின்ன வார்ம் அப்புகள வந்து செஞ்சு பாருங்க. இந்த தோள்பட்டைய வந்து இப்படி முன்னாடி, பின்னாடி இந்த மாரி சைட்ல இந்த மாதிரிலாம் ரொட்டேட் பண்ணி பாருங்க. ஷோல்டருக்கு, கழுத்துக்கு இந்த மாரி சின்ன சின்ன வார்ம் அப்புகள குடுத்துட்டு கொஞ்சம் செஞ்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எளிமையாவே செய்ய முடியும். இந்த பயிற்சிய நீங்க ஒவ்வொருத்தரும் செஞ்சு பாருங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, அ சின்ன வயசுல உள்ளவங்களே ஒரு 15 வயசுக்கு கீழ உள்ளவங்களே என்ன பண்ண முடியலன்னா, இத செய்ய முடியாமலாம் நெறைய பேர் இருக்காங்க. நீங்க வீட்ல உள்ளவங்க எல்லாத்துக்குமே என்ன பண்ணுங்க, இந்த பயிற்சிய செய்ய சொல்லி பாருங்க. யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு. இத நம்ம உங்களுக்கு கீழ உட்கார முடியாது. இந்த மாரி கோமுகாசனம்லாம் போட முடியாது அப்படிங்கிறவங்க, நீங்க சேர்ல உட்கார்ந்து கூட பண்ணலாம். கோமுகாசனத்த சரியா எப்படி செய்யணும்னு சொல்லி அந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இத செய்ய முடியாதவங்க எப்படி முயற்சி பண்றது, அத நான் உங்களுக்கு கீழ லிங்க்ல குடுக்குறேன். அதையும் நீங்க பாருங்க. ஸோ மத்தபடி நம்ம இந்த பாடி இம்பேலன்ஸ்களுக்கு கொஞ்சம் அதிகமான நெறைய பயிற்சிகள் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோக்குள்ள நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நலமுடன் இருங்கள். நன்றி.